எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, தேவாரம் போற்றி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. 8வது மந்திரத்துக்கான விளக்கம் எழுதுங்க. கைலை மலையை பெயர்த்த அதானே, கைலை மலையை பெயர்த்த ராவணனின் சிரங்களும் பிற அங்கங்களும் சிதறுமாறு நெறித்தவர் சிவபெருமான். அவர் எழுந்தருளிய இடம் இந்த திரு ஐயாறு. மனம் பொருந்திய மலர்களை கொண்டு புண்ணிய நதியாகிய காவிரி அலைகளோடு கூடி பாய்ந்து வளம் சேர்க்கும் திருவையாறு ஆகும். குறிப்புரை: இறைன மனம், சிரம் அங்கம்னா தலையும் பிற அங்கங்களும் அர்த்தம். அதற்கு விளக்கம் எழுதலையா? விளக்கம் எழுதுங்க. வாங்க வாங்க. சிவாயம் குருவே பற்றி, சிவாயம் குருவே பற்றி. அதுக்கு விளக்கம் எழுதுங்க. ராவணன் முனைப்பினால் தன்னுடைய வலிமையை வியந்து கைலை மலையை எடுத்தபோது இறைவன் அவனை தண்டித்தான். நம்ம அந்த ராவணன் வர்ற இடங்கள் இல்லையா, அந்த மலை எடுத்ததுனால மட்டுமே தண்டனை கிடையாது. அவனிடத்தில் இருக்கிற எல்லா குறைகளுக்கும் சேர்த்து தண்டனைன்னு பொருள் எடுக்க சொல்லியிருக்கிறோம். இதுலேருந்து வந்திருக்குதா? ஆனால் சேக்கிழார் மலை எடுத்ததை பற்றியே பேசலையே, புரியுதா? அதனால நம்ம அவன் செய்த வேறு தவறுகளுக்கெல்லாம் சேர்த்து தண்டனை கொடுக்குறார் அப்படின்னு எடுக்க சொல்ல. அதே மாதிரி எடுத்துக்கொள்ளணும். மனம் பொருந்திய மலர்களை கொண்டு காவிரி ஆறு வருதுங்கிறாரு. அதில் நமக்கு குறிப்பு என்னன்னா, எல்லா மலர்களும் இறைவன் பூஜைக்கு ஏற்றது தான். ஆனால் மனமிக்க மலர்கள் சிறப்புன்னு அர்த்தம். அதான் குறிப்பு. அதில் காவிரி ஆறு மலர்களோடு வருதுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட சொல்லியிருக்கிறோம்? காவிரியை அடியாராக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். காவிரி ஆறை சிவனடியாராக பார்க்கணும். காவிரி மலரோடு வந்தது போல அடியார்கள் மலர் கொண்டு இறைவனை வழிபடணும். இன்னைக்கு வகுப்பில் அதைத்தான் சொன்னேன். ஒரு நாளைக்கு 500 தடவை இந்த 2 விஷயத்தை சொல்லணும். அதில் ஒரு விஷயம் என்னது? ஆகம விதிகளுக்கு உட்பட்டு சமய தீக்கை விசேட தீக்கையில் நின்றுதான் என்ன பண்ணணும்? சமயம் பண்ணணும். உங்களுக்கு இல்லை, ஆசிரியருங்கிற வேலைக்கு வந்துட்டோம். மைக்கு பிடிச்சி சைவம் பண்ணுறேன்னு வந்துட்டான். அதை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாய்ப்பு இருந்தால் சொல்லணும்? 500 தடவை சொல்லணும். அப்போ தான் அந்த சமயம் பண்ண வர்றவங்க தங்களை என்ன செய்வாங்க? திருத்துவாங்க. அல்லது தங்களுடைய குறைகளையாவது என்ன செய்வாங்க? தகுதி இல்லாமல் நாம் இதை பண்ணிகிட்ருக்குறோங்கிற உணர்வாவது வரும் இல்லை? தகுதி இல்லாமல் நம்ம இதை பண்ணுறோமோங்கிற உணர்வாவது வரும் இல்லை? அடுத்தது இன்னைக்கு ஒரு விஷயத்தை அடுத்து சொன்னோம். அது தமிழை முறையாக கற்று, தமிழை கற்பதனாலே ஒருவர் யாராக முடியாது. தமிழை அதே மாதிரி ஒரு செய்தியை என்ன செய்தி சொல்லுங்க? தமிழை கற்பது மட்டுமே போதாது, கற்றுக் கொடுத்து அதில் அனுபவத்தில் தான் உணர்ந்தாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர்த்த முடியும். தானே சொல்லிய பாட்டின் தானே உணராமல் உணர்த்த முடியாது. என்ன தெரிஞ்சிடிங்கன்னா, தமிழை படிப்பதே ஒரு தகுதி ஆகிவிடாது. இன்றைக்கு அது தமிழ்நாடு முழுவதும் அப்படி ஒரு அலை வந்துட்டு. என்ன படிச்சுட்டா போதும்? மதுரையில் நான் சொல்கிறதெல்லாம் படிப்படியாக தான் உங்களுக்கு புரியும். பழனியில் சித்தாந்த மாநாடு நடத்தினாங்க. ஐயா நடத்தினாங்க. நம்ம ஐயா தான் நடத்தினதில் நாங்கள் தமிழாசிரியர் நான் மட்டும்தான். மற்ற எல்லாம் சென்னை பேராசிரியர் முனைவர்கள். அவங்க தான் ஃபுல்லாக கருத்தரங்குகள், கட்டுரை வாசது எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் ஒரு சிவஞான போதத்தில் ஒரு 100 கூட சொல்லலை. தெரிஞ்சால் தானே சொல்லுவானுங்க. சொல்லலை. பிறகு பேசுனது அவ்வளவும் தப்பாக ஒன்றும் சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு தேவை, அவன் அந்த முனைவர் முடிக்கிறதுக்கு சில கட்டுரைகளை ஒப்படைக்கணும். அதுக்கு அந்த மேடையை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவள் பெரும்பாலும் லேடிஸ். அவ்வளவும் தப்பாக பண்ணி இப்போ நாங்கள் இருந்ததுனால அந்த குறைகள் சமமாச்சு. கடைசியில் அந்த சாமியெல்லாம் எங்களை பெருசாக முதல்ல நினைக்கலை.
போக போக புரிஞ்சுக்கிட்டாரு, இவனோ தான் விஷயம் தெரிஞ்சவனோட இருப்பான போல அப்படின்ட்டு. பிறகு மைக்கிலே கெட்ட கெட்ட வார்த்தை. 2 நாள் மாநாட்டில் ஒரு 100 கூட பேசலை, ஒரு சித்தாந்த அறிஞர் பேரை கூட சொல்லலை. இவங்களுக்கெல்லாம் சைவம் பண்ணுற யாருன்னு பேர்? முனைவர்கள்னு பேர். 100 முனைவர்கள் ஒரு தமிழாசிரியருக்கு ஈக்குவல் ஆக மாட்டாங்க, தெரிஞ்சுடுங்க. இன்னைக்கு வகுப்பில் அதுதான் பேசணும். தமிழ்நாடு முழுவதும் என்ன செய்தியை பரப்புகிறாங்க? இப்போ தமிழ் படிக்கிறவங்க தமிழ் படிச்சுட்டா நம்ம சமயம் பண்ணலாம், அது வந்து ஒரு நாளும் கிடையாது. தமிழை படித்து கற்பித்து அதில் அனுபவம் கிடைச்சி அதில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்னு அங்கீகரிக்கப்படணும். எக்ஸ்பர்ட்டு அங்கீகரிக்கப்பட்டு இன்னைக்கு நான் வகுப்பில் கேட்டேன், கலெக்டர்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருதுன்னா, சில கலெக்டர் என்னது இறையன்பு ஐஏஎஸ், ஏன் எத்தனை கலெக்டர், எத்தனாயிரம் கலெக்டர் வந்திருக்கிறாங்க. அதுமாரி அதில் எக்ஸ்பர்ட்டாக வரணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து உங்களை முன்னிறுத்த முயற்சி பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குறிப்பாக எல்லாருமே கவனமாக இருக்கணும், சைவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாடமும் அதுதான் சொல்லுது. ஆறு கூட எதை கொண்டு வந்து பூஜை பண்ணுது? ஆமாம், நீங்கள் காவிரியை நீங்கள் மலரே இல்லாமல் பூஜை பண்ணாமலே நீங்கள் சைவ வேலைக்கு வந்தால் காவிரி கூட உங்களை கூப்பிட்டு கேட்கும். நான் கூட காலையில் பூ கொண்டு வந்து பூஜை பண்ணேன், எதுவுமே பண்ணாமல் வந்து நீங்கள் வர்றீங்களா? அதுதான் சொன்னேன். தாலுகா ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற மாதிரி, கலெக்டர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற மாதிரி, பேங்க்குக்கு வேலைக்கு போகிற மாதிரி நம்ம சைவ வேலைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நிறைய பேர் அந்த வேலைக்கு தீட்சை வாங்கி இட்டு போகிறாங்க. எத்தனையோ பேர் சமயம் அனுஷ்டானம் பண்ணிட்டு எந்த வேலைக்கு போயிட்டுருக்காங்க? அரசு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இதையெல்லாம் கொஞ்சம் உணர்ந்தால் தான் சைவம் புரியும். நாளைக்கு பாடமே அதை தான் இருக்கும். நாங்கள் கரூரில் மெயினாக இதை சொன்னாலே சைவம் வளர்ந்துடும். சைவத்தில் ப்ராப்ளமே என்னது? எல்லாருக்கும் எல்லாம் தெரியுதுங்க, விதிகள் இல்லை. யார்கிட்ட என்ன கிடையாது. 90% பேர் எது இல்லாமல் தான் சுற்றுறாங்க, விதிகளே இல்லாமல் தான் சுற்றுறாங்க. நிற்கிறதில்ல. இப்போ நாங்கள் வந்து மாணவர்களை சொல்லலாம், நீங்கள் தான் மைக்கு பிடிச்சி யாருக்கும் அட்வைஸ் பண்ண வரலையே. நீங்கள் உங்கள் உயிருக்கு தேவையோ அதை எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு அட்வைஸ் வேண்டியது. நீங்கள் மெடிக்கல் ஸ்டோராக நடத்துகிறீங்க, மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரை வாங்குறவங்களுக்கு விதி கிடையாது, மெடிக்கல் ஸ்டோர் நடத்துகிறவங்களுக்கு தான் விதி. பேசும்போது யாராயிடுறோம்? மெடிக்கல் ஸ்டோர் நடத்துகிறவன் ஆகிடுறோம். அப்போ நமக்கு என்ன வந்துடும்? விதிகள் வரும். இன்னைக்கு நம்ம ஒரு வாரமாக நம்ம பாடமெல்லாம் இதில் தான் போய் நிற்குது. பூ பறிக்கிறது, சாமிக்கு பூ வைக்கிறது, அதுதான் நான் அழுத்தமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு யார் சைவம் பண்ணாலும் அவங்க வந்து நெறியில் நிற்கிறாங்களா. 2வது, அவர்களுக்கு இந்த தமிழில் அனுபவம் இருக்கான்னு பார்க்கணும். தமிழ் இருந்தால் போதாது, என்ன இருக்கான்னு பார்க்கணும், அனுபவம் இருக்குதா. நீங்கள் ஒரு டாக்டர் வந்து புது டாக்டர்னா பயப்படுறீங்கல்ல, எந்த டாக்டர்னா போகிறீங்க? பழைய டாக்டரு, ஃபேமஸான டாக்டர், நம்பிக்கையாக போகலாம். ஒரு 50-100 பிரசவம் அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, எந்த கம்ப்ளைண்ட்டே இல்லை, இதே ஆப்ரேஷன் 100-200 பண்ணியிருப்பாரு அப்படின்னு தானே போகிறீங்க. சும்மா திடீர்னு போர்டு போட்டோன்னு போயிடுறீங்களா? அடுத்த மந்திரம், 9வது மந்திரம். சங்கு கையில் கொண்ட திருமாலும் அறியாதவாறு இறைவன் ஜோதியாக நின்றான். அதில் வித்தியாசமான வார்த்தையை போட்டிருக்கிறாரு. பொங்கியலும் சுடராக தோன்றினான் சிவபெருமான். அடுத்தது வருங்க, காவிரியை டெவலப் பண்ணிட்டாரு. அந்த சிவன் உரையும் கோயில் இந்த திருவையாறு. காவிரி ஆறு மகரந்தத்தை கொண்டு வருகிறது, தேன் கலந்த நீரை கொண்டு வருதான். நம்ம ஒரு அதாவது ரொம்ப சேக்கிழார் அளவுக்கு சொல்லிட்டார். சேக்கிழார் இந்த ஞானசம்பந்தம் பாருங்க, இதையெல்லாம் கொண்டு வந்து அழல் வடிவாக இருக்கிற இறைவனுக்கு முன்னால அர்க்கியம் கொடுக்கிறதுங்கிறாரு. அர்க்கியம் கொடுக்கிறது. அர்க்கியம் கொடுக்கிறது என்னதுன்னா, வேள்வி செய்கிறவங்க அந்த அக்னி காரியத்தை செய்கிறவங்க அதில் சில பொருட்களை சமர்ப்பிப்பாங்க, அது பேர் அர்க்கியம். காவிரி ஆறு சிவபெருமானுக்கு எதை கொண்டு வந்து கொடுக்குறான்? வேள்வி செய்யும் போது பிராமணர்கள் அந்த அக்னிக்கு கொடுக்கறத காவிரி ஆறு வந்து இந்த சிவ ஜோதி வடிவா இருக்கிற சிவபெருமானுக்கு கொடுக்குதுங்க. இது இயற்கையை வச்சு ஏன் சொல்றாரு? அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் மறைமுகமா. இயற்கையே சிவபூஜையில் இவ்வளவு தீவிரமா இருக்குது,
நீங்கள் இப்படி சோவாரிகளாக இருக்கிறீங்களா, சோவாரிகளாக போயிட்டீங்களாங்கிறார். யாரை பார்த்து? ஞானசம்பந்தர் இப்படி சோவாரிகளாக போயிட்டீங்களாங்கிறார். சோவாரிகளெல்லாம் சைவம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறார். இவன் நேரடியாக அடிச்சிட்டார் பாருங்க என்ன கொடுக்குதுன்னு. அதில் அங்கிக்கு எதிர்காட்டும்னு பாடியிருக்கிறார் பாருங்க. அங்கிக்கு எதிர்காட்டும். வேள்வி செய்யக்கூடிய பிராமணர்கள் அந்த அக்னிக்கு சில பொருட்களை சமர்ப்பிக்கிறாங்க. அது மாதிரி காவிரி ஆறு மகரந்தம் தேன் இதையெல்லாம் கொண்டு யாருக்கு கொடுக்குதான்? ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கொடுக்குதுங்கிறார். ஒரு தமிழ்ல பழைய பாட்டு உண்டு. கதிரவன் கரணக்கையால் கடவுளை தொடுவான், புட்கள் துதி செய்து ஆடிப்பாடி துதி செய்யும், தருக்களெல்லாம் பொதியலர் தூவி போற்றும், பூதம் தன் தொழில் செய்து ஏத்தும், அதிர்கடல் ஒலியால் வாழ்த்தும், அகமேனி வாழ்த்தாதென்னை அப்படின்னு ஒரு தமிழ் புலவர் பாட்டு உண்டு. திருமுறை கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சூரியன் தன்னுடைய ஒளியினால சிவபெருமானை கும்பிடுறான். கதிரவன் கரணக்கையால் கடவுளை தொடுவான். பறவைகள் பாடுறது தான் வழிபாடா. புட்கள் ஆடிப்பாடி துதி செய்யும், தருக்களெல்லாம் பொதியலர் தூவி போற்றும், மரங்களெல்லாம் இறைவன் மேலே எதை போடுதான்? நிலமே சிவபெருமான் தானே. மலர் நிலம் மேலே விழுந்ததுன்னா அது பூஜை. எது செய்யற பூஜை? மரமே பூஜை செய்யுது. நீ மரமா இருக்கிறியேன்னு கேட்குது அந்த பாடு. தருக்களெல்லாம் பொதியலர் தூவி போற்றும், பூதம் தன் தொழில் செய்தேத்தும். செய்யும் தொழிலே தெய்வம்னு பஞ்சபூதங்களும் அது வேலையை செய்து இறைவனுக்கு வழிபாடு செய்தான். பூதம் தன் தொழில் செய்தேத்தும், மனமே அலைகடல் ஒலியால் வாழ்த்தும். கடல் ஒலியை எழுப்பி சிவ வழிபாடு செய்து. இந்த பிரபஞ்சத்தில் இறைவனை கும்பிடாது யார் மட்டும்தான்? நீ மட்டும்தான் சொல்ல. இப்படியே சொல்லி சொல்லி தான் ஈரோடு கரூரில் அழுன்னு அழுது, கிராமங்களில் காராடிம்பாங்க. காராடினா திரும்ப திரும்ப சொல்லி நூற்றுக்கணக்கானவங்களை தீக்கை வாங்க வச்சோம். ஆனால் மாணவர்களை வாங்க வைக்க முடியுது. யாரை வாங்க வைக்க முடியல? சைவம் பண்ணுறவங்கள வாங்க வைக்க முடியல. சைவம் கேட்குறவங்கள வாங்க வைக்க முடியுது. தமிழ்நாடு முழுவதும் சமயத்தை பரப்புவவங்கள எல்லாருமே அந்த ஆச்சாரங்களில் நிற்காம தானே பண்ணுறாங்க. பெரும்பாலும் சிலர் தான் அந்த ஆச்சாரங்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அந்த இயற்கையாக பாடல் எவ்வளோ விதிகளை வகுக்குது பாருங்கள். இயற்கையே சாமி கும்பிடுது. நான் அடிக்கடி மாரியம்மன் கோயிலில் சொல்லுவேன், பாம்பு கும்பிட்டு இருக்குது, நண்டு கும்பிட்டு இருக்குது, கழுதை கும்பிட்டு இருக்குது, குரங்கு கும்பிட்டு இருக்குது. கும்பிடாத இவை மட்டும்தான், மனுஷன் மட்டும்தான் அப்படிங்க. சைவத்தில் வரலாறு இருக்குது. பாம்பு கும்பிட்ட வரலாறு இருக்குது, குரங்கு கும்பிட்ட வரலாறு இருக்குது, நண்டு கும்பிட்ட வரலாறு இருக்குது, காக்கை கும்பிட்ட வரலாறு இருக்குது, கழுதை கும்பிட்ட வரலாறு இருக்குது, எறும்பு கும்பிட்ட வரலாறு இருக்குது. அந்த கழுதை கும்பிட்ட ஒரு தலம் இருக்குது, புரியுதா? அந்த காஞ்சி புராணத்தில் ஒரு இடத்துல கழுத மேய்ச்சாவது சிவ வழிபாடு செய்யின்னு இருக்குது. காஞ்சி புராணத்தில் கழுத மேய்ச்சாவது சிவ வழிபாடு செய்யின்னு இருக்கு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? திருக்குறிப்பு தொண்ட நாயனர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். என்ன வளர்த்தாரு? அவர் சலவை தொழிலாளி. திருக்குறிப்பு தொண்ட நாயனர் என்ன வளர்த்திருப்பாரு? அவர் கதையை சொல்ல வர்றார். கழுத மேய்க்கிறவனா பிறந்தாவது சிவனுக்கு வழிபாடு செய்யின்னு அர்த்தம். அப்படி இருக்குது சைவம். சைவத்தினுடைய டீப் ஸ்டேஜ் அப்படி இருக்குது. நம்ம மேலோட்டமாக சில விஷயங்களை பார்த்து எல்லாரும் எவன் வேணாலும் ஏமாந்துட்டு போகிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விளக்கம் கேட்கணும் ஆசிரியர்கிட்ட. இப்படி இது இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க, இந்த மாதிரி வருது, யூடியூப்பில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, இப்படி பேசுகிறாங்க, என்ன அர்த்தம்னு கேட்கணும். அப்படியே நம்பிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு சிலர் என்கிட்ட சொல்கிறாங்க இப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கான விளக்கங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மந்திரத்தை படிங்க. சங்க கயனும் இது சங்க அயனும் அறியாமை சங்க கையானும், அதான் கையனும் இருக்குது திருமால். இதையெல்லாம் பொருள் பொறிக்காமல் எப்படி பாடுறது? அதனால தான் ஞானசம்பந்தர் தேவாரத்தை அப்பர் பழகுனா ஞானசம்பந்தர் தேவாரம் ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அதை வாங்கினது. அதை நாம் திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு பயிற்சி தொடங்கிறோம். நீங்கள் உங்கள் டீமெல்லாம் இங்கே வர சொல்லி பயிற்சி பண்ண சொல்லுங்கள். யாரெல்லாம்? தரணிஸ்ரீ, இவன் வேற யாரு? எல்லாம் சேர்ந்து பயிற்சி பண்ணுற மாதிரி சூழல் இருக்கிற மாதிரி தெரியல. தரணிஸ்ரீ, நீ வேற யாரு? காந்தி நகர்லன்னா நாங்கள் வந்தால் தானே பண்ணுவீங்க. நாங்கள் வரணும். செவ்வாய்க்கிழமை மட்டும். இதுனா நம்மளுக்கு வர்ற வாரம் முழுவதும் பண்ணணுமே, 4-5 நாள் பண்ணணுமே. உங்களுக்கு இதுவும் கொடுக்க போகிறோம்ல, பேசுகிற வேலையும் கொடுக்க போகிறோம். அதனால் 2-3 நாள் சிரமப்பட்டு அவங்க வந்து தான் ஆகணும். நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இப்போ இவங்களே 2 செட்டாக பிரிஞ்சு கிடக்குறாங்க. யார்?
ஆமாம், இவங்களே 2 செட்டாக புரிஞ்சுக்கிறேன். ஒரு செட்டு வந்தால் இன்னொரு செட்டு வர மாட்டேன். என்ன எழுதுனீங்க? சங்க கையனுங்கிறது கையனும்னு வருது. பொங்கும் சுடரானவர் கோயில் கொங்கில் பொலியும் புனல் கொண்டு. கொங்குங்கிற அர்த்தத்துக்கு கொங்குன்னா மனம்னு அர்த்தம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி மனமுடைய மலர்களில் இருக்கக்கூடிய வண்டுன்னு அர்த்தம். கொங்குன்னா மனம்னு அர்த்தம். கொங்கு மண்டலம்ங்கிறாங்கல்ல, அதில் இதோட சேர்ந்தது தான். கொங்கில் பொலியும் புனல் கொண்டு அங்கிக்கு எதிர்காட்டும் ஐயார். ஒரு அபூர்வமான வரி. இந்த மாதிரி வரியெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். இறைவன் ஜோதியாக நிற்கிறாராம். காவிரி ஆறு தேனு மகரந்தத்தெல்லாம் கொண்டு யாருக்கு காட்டுதான்? அந்தணர்கள் பிராமணர்கள் வேள்வியில் சமைத்து குச்சி பிரசாதத்தெல்லாம் போடுற மாதிரி இது யாருக்கு கொடுக்குதான்? இறைவனுக்கு கொடுக்குதுங்கிறார். பெரிய அபூர்வமான ஒரு செய்தி இது. அதே இதில் பதிவு செய்கிறார். ஞானசம்பந்தர் தான் இப்படி சொல்ல முடியும். மிகப்பெரிய விஷயம். நம்ம இதையெல்லாம் தான் சுட்டி காட்ட போகிறோம். நம்ம பேசக்கூடிய மாணவர் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. நம்ம திருவாசகத்துக்கு போயிடுவோம். மந்திரம் 10. காவியாடை அணிந்த புத்தர்கள் ஆடையை துறந்த சமணர்கள் இவர்களுடைய மாறுபட்ட வாய்மொழிகளை விரும்பாமல் தவத்தில் மேன்மை அடைந்தவர்களும் பிரம்மன் முதலிய தேவர்களோடு வழிபடும் தலம் திருவையாறு. அதாவது என்ன அர்த்தம்னா, தவம் செய்தவர்கள் வழிபடுற தலம், பிரம்மன் முதலிய தேவர்கள் வழிபடும் தலம். கடைசியில் கொண்டு முடிச்சாரு, அதனை சென்று வழிபடுங்கள்னு முடிக்கிறார். அதில் கவர்வுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. கவர்வுனா கபடம். தவராசர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. தவத்தில் மிக்க முனிவர்கள்னு அர்த்தம். மந்திரத்தை படிங்க. துவராடையர் தோலுடையார்கள் கவர்வாய் மொழி காதல் செய்யாதே. கவர்வாய் மொழினா கபட வார்த்தைகளை பேசுறாங்க சமணர்களும் பௌத்தர்களும். சமணர்கள் பௌத்தர்கள் கொள்கையில் என்ன குறை இருக்குது? அவர்கள் யாரை ஏற்பதில்லை? கடவுளை ஏற்பதில்லை. பௌத்தர்கள் வினை ஆன்மா கடவுள் ஏற்க மாட்டாங்க. யாரு? பௌத்தர்கள். எழுதிடுங்க. இப்போ அதுதான் தீவிரமாக படிச்சுட்டு இருக்கிறேன். பௌத்தர்கள் வினையை ஏற்க மாட்டார்கள், கடவுளை ஏற்க மாட்டார்கள், ஆன்மாவை ஏற்க மாட்டார்கள். சமணர்கள் எப்படின்னா ஆன்மாவை ஏற்றுக்கொள்வார்கள். என்ன எதை ஏற்றுக்கிடுவாங்க? ஆன்மாவை ஏற்றுக்கொள்வார்கள் சமணர்கள். இல்ல, வினையை ஏற்றுக்கிடுவான், ஆன்மாவை ஏற்றுக்கிடுவான், கடவுளை ஏற்க மாட்டான். அது கொஞ்சம் துல்லியமாக ஒரு நோட்ஸ் உங்களுக்கு பிறகு தர்றேன். சரியா? இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிடணும்னா, லோகாயுதனுக்கு பிறகுதான் சௌத்ரா பௌத்தர்களை பேசுவார் அருளந்தி சிவாச்சாரியார். லோகாயுதனை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டானவன் பௌத்தன், பௌத்தனை விட ஸ்டாண்டர்டானவன் சமணன். புரியுதா உங்களுக்கு? ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளாதவன் பௌத்தன், ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளுபவன் யாரு? சமணன். சரி, இதுதான் அதில் இருக்கிற அடிப்படை வித்தியாசம். அதில் ஆழ்க தீயதெல்லாம் என்று ஞானசம்பந்தர் வாழ்க அந்தணரில் பாடுறாருல, அது இவங்கள தான். இந்த சமண பௌத்தர்களுடைய கொள்கை அழியணுங்கிறது தான் யாருடைய விருப்பம்? ஆமாம், ஆழ்க தீயதெல்லாம் என்பது சமண பௌத்தருடைய கொள்கையை குறி வச்சு தான் சொன்னார். ஒரே விஷயத்த ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் சார் சொல்லுவீங்க? எப்படி மனசாட்சியில் உங்களால் சொல்ல முடியுதுன்னா, ஒரு செய்தி தவறுன்னு தெரிஞ்சால் அதை ஒரு நாளைக்கு 500 தடவை சொல்லணும். அதுதான் அறிவாளிக்குரிய புத்திசாலித்தனம். அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போதான் மனசில் பதிஞ்சு அந்த வார்த்தைகள் பலிதமாகும். அந்த வார்த்தைகள் பலிதமாகி நம்ம நினைக்கிறது என்ன செய்யும்? நடக்கும். அதை சொல்லிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு போர் அடிக்கும், அதுக்கு நான் என்ன செய்யறது? போர் அடிக்கணும், 4 நாள் வீட்டில் இருங்க, அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் சொல்கிறத என்ன செய்தான் முடியும்?
சொல்லி தான் ஆக முடியும். அதைத்தான் நீங்கள் மாடலாக எடுக்கணும். ஞானசம்பந்தர் வந்து எல்லா பதிகத்திலையும் 8ல் ராவணனை திட்டுறாரு, 9ல் அயன்மாலை திட்டுறாரு, 10ல் சமண பௌத்தர்களை திட்டு. அவருக்கு அது போர் அடிக்குது. என்ன காரணம்? திரும்ப திரும்ப சொல்லும்போது என்னாகும், ஓ அதுக்கு பிறகு தான் நமக்கு இது தவறுங்கிற எண்ணம் வரும். இன்னைக்கு திருவாச வகுப்பு வந்து சிவபுராணம் திரும்ப திரும்ப கேட்டது. ஆனால் ரொம்ப வித்தியாசமான உரை. சிவபுராணத்தை முழுவதும் தொகுத்து கொடுத்துருக்குறோம். அது பதிஞ்சிருக்கீங்கல்ல, போட்டு விட்ருங்க. குழந்தையம்மா இவங்க கேட்டாங்க, பாரத மாதா பதிஞ்சிருக்கீங்களா சார் அப்படி. நான் பதிஞ்சிருக்கிறோங்க கேளுங்க அப்படின்னா. ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் போட்டு கேட்டுருக்கேன். சிவபுராணத்தையே பாட்டாக பிரித்து கொடுத்துருக்குறோம். முதலாக யாரும் அவ்வளோ தைரியமாக அதை சொல்ல வரவே மாட்டாங்க. அது அந்த கோயிலுடைய சிறப்பு. மிக நல்ல வரவேற்பல்ல அன்னைக்கு வகுப்புக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதில் முக்கியமாக அந்த இது, அதனால் அந்த ஆள்க தீயதெல்லாம் என்று சொன்னது அதனால தான். சமண பௌத்தர்கள் மேல் ஞானசம்பந்தர் இவ்வளவு ஒரு இதை வைத்ததுக்கு காரணம், அவர் கொள்கை எதற்கு மாறாக இருந்தது? சைவத்துக்கு மாறாக இருந்தது. அவர்கள் செயல் சைவத்துக்கு எதிராக இருந்தது. ஞானசம்பந்தர் மதுரையில் அனல்வாதம் புனல்வாதம் சமணர்களோட செய்து வெல்றாரு. அப்போ அவங்க சரியில்லை தானே வெல்றாரு. அதே மாதிரி அதே ஞானசம்பந்தர் அவரோடு சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து பௌத்தர்களோட வாதிடுறாங்க. அது ஒரு பெரிய புராணத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் வந்து ஞாபகம் மட்டும் உடனடியாக புத்தர்களோட வந்து வாதம் நடக்குது. ஞானசம்பந்தர் வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்போ ஞானசம்பந்தருடைய கூட இருக்கிறவங்க நான் வாதம் செய்கிறேன்னு சொல்லும்போது ஞானசம்பந்தர் வாதத்துக்கு போகலை. இவங்க அந்த ஊர் பக்கத்தில் போகிறாங்க. போகும்போது ஞானசம்பந்தர் வர்றதுக்கு முன்னால் சொல்லிக்கிட்டே போவாங்க, ஞானசம்பந்தர் வருகிறார் பராக்குன்னு. அப்போ அவர் நிறுத்து, முதல்ல எங்ககிட்ட வாதம் பண்ணி ஜெயித்துட்டு அது பிறகு நீங்கள் கற்றுங்கப்பா. அப்போ ஞானசம்பந்தர் கூட போகக்கூடிய சம்பந்த சரணாலயருங்கிறவர் வந்து அவர் அந்த இவருடைய தேவாரத்தை பாடி அதில் ஒருத்தர் புத்தனுடைய உடம்பு 2ஆக பிளந்துடும், இறந்து போயிடுவான் ஒரு புத்தன். இவங்களை இப்படி எதிர்த்தவன் ஞானசம்பந்த சிவனை வேண்டி அவனுக்கு எதிராக இவர் செயல்படும் போது என்ன ஆயிடுவான், இடி விழுந்துடும். அந்த புத்தனுடைய தலையில் இடி விழுந்து செத்து போயிடுவான். அதுக்கு பிறகு திரும்பவும் வாதத்துக்கு கூப்பிட்டு தோற்பாங்க பௌத்தர்கள். அது பெரிய புராணத்தில் யார் வரலாற்றில் இருக்குது? ஞானசம்பந்தர் வரலாற்றில் இருக்குது. திருச்சாத்தமங்கை ஊர் பேர் என்னது? திருச்சாத்தமங்கைங்கிற ஊரில். அதனால் இவரே ஞானசம்பந்தரே அவனோட்ட சண்டை தானே போட்டிருக்கிறாரு. அப்பர் சுவாமிகளை சுண்ணாம்பு காலவாயில் அனுப்பினவர்கள் சமணர்கள், மாணிக்க வாசகரை வாதத்துக்கு அழைத்தவர்கள் புத்தர்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ஞானசம்பந்தர் இவங்களை வெறுக்கிறாருங்கிறது தெரியும். இதெல்லாம் தெரியாத சில பாதி வந்ததுக இருக்குது தமிழ் பேரில். அதுதான் நான் சொல்கிறது. பாதி வந்ததுக ஊருக்குள்ளே இருக்குது. ஊருக்குள்ளேன்னா தமிழ்நாட்டில். அதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, சமணர்கள் தமிழ் வளர்த்தார்கள், இலக்கணம் வளர்த்தார்கள், காப்பியம் வளர்த்தார்கள்மா. வளர்த்தார்கள்டா சாமியை விட்டுட்டாங்களே. யாருக்கு எதிராக இருந்து வளர்த்தார்கள்? சிவனுக்கு எதிராக இருந்து வளர்த்தார்கள். அதனால தான் நமக்கு அவன் மேலே கோபம். அவன் தமிழ் வளர்த்ததையும் மறுக்கலை, அவன் காப்பியங்களை எழுதி தந்ததை மறுக்கலை. ஆனால் யாருக்கு எதிராக இருந்தா? அதனால தான் ஞானசம்பந்தரும் இதை மந்திரந்தோறும் கண்டிக்கிறார். ஆமாம் ஆமாம், சேராது. அது யோகம் கிடையாது. சிவனை முன்னிறுத்தாத யோகம் வந்து யோகத்தில் சேராது. அது ஒரு உடற்பயிற்சி. அது ஒரு உடல் நலத்துக்கு நன்மை விளைக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். கவர்வாய் மொழி காதல் செய்யாதே தவராசர்கள். யோகிகளுக்கு பேர் சொல்றார் பாருங்க. ஆமாம், தாயுமானவருக்கு பேர் தவராஜ சிங்கம். தாயுமானவர் பேர் தவராஜ சிங்கம். தவராசர்கள் தாமரையானோ அவர் தாம் அணையும் இருக்குதா, அணையந்துன்னு இருக்குதா? அணையந்துன்னு தான் இருக்குது, அப்படிதானே? பிரிச்சுக்கணும். அந்த அணையினா போய் சேருங்கன்னு அர்த்தம். அந்த வழிபடுங்கன்னு ஒரு பொருள் வருது இல்லாங்க. எனக்கு வழிபடு அணை அந்தன் ஐயாறு. அணைனா போய் சேரு, வழிபாடு செய் என்று சொல்றார். தேவாரத்தை நிறைவு செய்வோம். ஒரு திருவாசகத்தை பதிவு செஞ்சோம்னா வேலை கிளியர். இந்த அளவில் தேவாரத்தை